நம்ம ஃபோன் டிஸ்ப்ளேல வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாத்தனமா அதிகமா தண்ணி பட்டுடுச்சு அப்டின்னா, அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, டச் ஒர்க் ஆகாது. என்னதான் நம்ம டிஸ்ப்ளேவ தொடச்சு போட்டா கூட அந்த சமயம் டச் சுத்தமாவே ஒர்க் ஆகாது. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டல் டச் புரொடெக்ஷன் வந்து எனபிள் ஆயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல்ல இருக்கக்கூடிய டச் சுத்தமாவே ஒர்க் ஆகாது. இந்த மாரி டச் ஆகாத சமயத்தில கூட நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் லாக்க ஈஸியா நம்ம வந்து எடுக்கலாம். அது எப்டின்னு பார்க்கலாம் வாங்க. டைப் சி ஓடிஜி அடாப்டர் நான் கனெக்ட் பண்ண போறேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி மவுஸ் நம்ம லேப்டாப்க்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, எக்ஸ்டர்னலா யூஎஸ்பி மவுஸ். அத வந்து இதில நான் கனெக்ட் பண்ண போறேன். கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த மவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு அந்த பட்டன் தான் நம்ம பயன்படுத்த போறோம். அந்த சிங்கிள் கிளிக் அததான் பயன்படுத்தி இப்ப நம்ம பேட்டர்ன் வந்து அன்லாக் பண்ண போறோம். இந்த கர்சர கீழ வரைக்கும் கொண்டு வந்து இத அழுத்திக்கிட்டே அந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய அந்த பட்டன அழுத்திட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா பேட்டர்ன் வந்துரும். இப்ப ஈஸியா அன்லாக் பண்ணிடலாம். பாருங்க. மொபைல் வந்து அன்லாக் ஆயிடுச்சு.